ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குளித்தலை மக்களே, நம்ம குளித்தலையில மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக ஃப்ரீயா வச்சு ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வாங்க போய் பார்க்கலாம். சார், இந்த ட்ரஸ்ட் எப்போ ஆரம்பிச்சு, இந்த ட்ரஸ்ட் மூலியமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் சார். நேச்சர் ட்ரஸ்ட் 2010 ஆரம்பித்தோம். நாங்கள் மாற்றுத்திறனாளிகள், முதியோர் நலன், பெண்கள் நலன், இயற்கை வாழ்வியல் இது சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2010 ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் ட்ரைனிங் சென்டர் கடந்த 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய குழந்தைகள் பார்ட் டைமாகவும் வர்றாங்க, ஃபுல் டைமாகவும் இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. சார், இந்த ட்ரஸ்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. வெளியில இருக்கவங்களாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ட்ரஸ்ட் நாங்கள் கடந்த 3 வருஷமாகவே ஃப்ரீயாக தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சர்க்கிளில் நாங்கள் ஃபண்டை ரைஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். தேவையான மெட்டீரியல்ஸ் ஏதோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணி அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வாங்கி அவங்களுக்கு நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் லோக்கலில் இருக்கவங்க பார்க்குறாங்க. நிறைய பேர் குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க. அவங்க குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து வர்றாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சில குழந்தைகள் இங்கே விட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இவங்களோட டீச்சிங் மெத்தட்லாம் எப்படி மேம் இருக்கு? ஆக்சுவலி நார்மல் ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு புக் வைஸா கொண்டு போவாங்க. இவங்களுக்கு சிறப்பு குழந்தைகள். இவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு டீச்சிங் மெத்தடுங்கிறது வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தருக்கு சென்சாரி மெத்தட்ல தான் சொல்லி தர முடியும். இன்னொருத்தவங்களுக்கு அப்ஜெக்டிவ் மாதிரி அவங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிற மாதிரி டாய்ஸ் சம்திங் அதை ரிலேட்டடா நம்ம காட்டும் போது அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி ரிலேட்டடாகவும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஒரு சில பேருக்கு இருக்காது. அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதை பண்ணுவோம். எஜுகேஷன் ஓரியன்டாக நாங்கள் பார்த்துக்குவோம். ஸ்பீச் தெரபிஸ்ட் அவங்க கிட்ட அவங்க வருவாங்க அக்கேஷனலாக. அப்பப்போ என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நாங்கள் என்ன டீச்சிங் மெத்தடில் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டு நாங்கள் எக்கின்ஸ் எடுத்துக்குவோம். அப்புறம் ஸ்பீச் உங்களுக்கு கிளியரா இல்லைங்கிறதுக்காக டங் ட்விஸ்டரு, சம்திங் ப்ளோயிங் மெத்தடு, இந்த மாதிரி மெத்தடெல்லாம் அவங்க எஜுகேஷன் கொடுக்கும்போதே சப்ளிமெண்ட்டாக அதையும் சேர்த்து கொடுத்துருவோம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாகவும் லேர்னும் பண்ணிக்கிறாங்க. ஓகே.